ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி விளாக்கில் நான் என்ன பண்ண போகிறேன்னா திருச்செந்தூர் ரீசெண்டாக போயிருந்தேங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி போயிருந்தேன். ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமே ரொம்ப கும்பல் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. ஆக்சுவலி இது வந்து தூங்குற மாதிரியான பஸ் தாங்க. ஆர்டி பஸ்ஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சுங்க. எல்லாமே ஓகே, சார்ஜர்லேருந்து பெட்லேருந்து எல்லாமே ஓகே. ஃபஸ்ட் டைம் நான் போகிறனால எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. அதனாலயா என்னன்னு தெரில. அப்புறம் ஏறி இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் ஓகே தாங்க. சவுண்டு ஹெவி சவுண்டுங்க பஸ்ஸில். அதனால் தூங்க முடியல அந்தளவுக்கு. நைட் டைமில் திருச்செந்தூர் கோயிலை பாருங்கள், அப்படியே லைட் செட்டிங்கோடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போய் இறங்குனோடனே முதல்ல ஹோட்டலில் போய்ட்டு பேகெல்லாம் வச்சுட்டு இங்கே பாருங்களேன், பீச்சுக்கு வந்துவிட்டோம். நானும் பையனும் ஃபஸ்ட் டைம். தம்பி இப்போ தான் பீச்சு பார்க்குறான். அந்த ஹாப்பியில் 2 பேரும் ஜாலியாக கடலில் குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாளைக்கிணறு வந்துட்டோங்க. நாங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் போய் இவ்வளோ கும்பல் இருந்துச்சு. இது கொஞ்சம் கூட எங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியலை. ஏன்னா நாளைக்கிணறுல ரொம்ப கும்பலாக இருந்துச்சு. இது முடிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போகும்போதும் ரொம்ப கும்பலாக தாங்க இருந்துச்சு. 100 தரிசனத்தில் தான் போனோம். தம்பி தூங்கிட்டான். ஷோல்டரில் போட்டுக்கிட்டே தான் போயிட்டுருந்தேன். ஒரு 1 ஹவர் ட்ராவலிங் ஆயிடுச்சுங்க. ஹோட்டல் தமிழ்நாடில் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். அந்த ஹோட்டல் தான் இது. ஏன்னா மற்ற ஹோட்டல் எல்லாமே ரூம்ஸ் மட்டும்தான் அடித்து போட்ட மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. ஸோ இதுதான் நம்ம கார்டனோட கொஞ்சம் காத்தோட்டமாக பிள்ளைங்க விளாட்றதுக்கு நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு இந்த ஹோட்டல் புக் பண்ணியிருந்தேங்க. ஹோட்டல் தமிழ்நாடு மோஸ்ட்லி ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போயிருங்க. 2 டைம் சாப்பாடு தராங்க. மார்னிங் அண்டு லன்ச் ஆர் டின்னர் ஏதோ ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் ஃபுட் தராங்க. 1800 சார்ஜ் பண்ணாங்கங்க. ரூம் எல்லாமே ஓகே, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. பட் நான் வந்து ஏசி புக் பண்ணியிருந்தேன். அவங்க நான் ஏசி தான் புக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அவசரத்துக்கு நான் போய் அதை கேட்கவும் இல்லை, விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், தம்பி ஜாலியாக அந்த கார்டனில் விளாண்டுட்டு இருந்தான். அந்த மரத்துக்கு கீழெலாம் நிறையா சிட்டிங் உட்கார்ற மாதிரி போட்டிருந்தாங்கங்க. அதனால் அந்த ஹோட்டல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம கார் பார்க்கிங் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா இது வந்து வள்ளி கோகைங்க. வெளியே வந்து ஈவினிங் டைமில் வந்து இங்கே நிறையா திட்டு மாதிரி போட்டிருக்காங்க, கல் போட்டிருக்காங்க. அதில் உட்காந்து அழகாக பீச்சை பார்த்துக்கிட்டு நைட் டைமில் நான் வந்து கடல்கிட்ட பேசினா நமக்கு நிறையா மன நிம்மதி இருக்கும்ல, அந்த மாதிரி நைட் டைமில் அங்கே உட்காந்துட்டு கடல்கிட்ட நிறையா பேசிட்டு அந்த லைட் செட்டிங்லாம் பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு இதில் வந்துட்டு ஈவினிங் டைம் திருப்பி ஒரு டைம் சாமியை பார்க்க போயிருந்தாங்க. ஏன்னா காலையில் ரொம்ப கும்பலில் வேக வேகமாக பார்த்துட்டோம். ஸோ ஈவினிங் ஒரு டைம் இதில் போனோம். யாருமே இல்லை அங்கே சாமி பார்க்குற இடத்துல. ஸோ ஒரு 1/2 hour இருக்கும். சாமிகிட்ட நின்று ரொம்ப நேரம் அப்படியே அழுது வேண்டி எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சுங்க அந்த சாமியை கும்பிட்டது. ஏன்னா ஒரு 1/2 hour பக்கம் நான் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுங்க. ரொம்ப மனசு திருப்தியாக சாமியை கும்பிட்டு வந்த அந்த ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நமக்கு கடைசியாக சாமியை வந்து நிம்மதியாக பார்த்தோம். செகண்ட் டைம் நான் ரொம்ப நிம்மதியாக பார்த்தேன். அவ்வளோ ஹாப்பியாக நிம்மதியாக முருகரை கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. ஃபைனலாக ரூம் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கரெக்டாக ஒரு ஃபேமிலி தங்குறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. என்னென்னா நாங்கள் ஏசி புக் பண்ணோம், நான் ஏசி கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். இந்த ஹோட்டல்லே பார்த்திங்கன்னா வைஃபை கனெக்ஷனும் ஃப்ரீ வைஃபை கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க. அப்புறம் ட்ரெஸ் துவைச்சி காய போடுறதுக்கு எல்லாத்துக்கும் வீட்டிலே காய போட்டுக்கலாம் அதுமாதிரி சொன்னாங்க. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. வெளியே பிள்ளைங்க விளாட்ற மாதிரி பார்க்கிங் ஏரியாஸ் இருக்குது. அண்ட் வந்துட்டு நமக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. அங்கே பாருங்கள், கிட்ஸ் விளாட்ற இடம். ஆனால் அந்த சர்க்கிளில் போக முடியலங்க. அந்த இரும்பு கொஞ்சம் துரு பிடிச்சிருந்துச்சு, கிழிச்சிருமோன்னு பயந்துட்டு நான் அதில் விடலை. பட் இங்கே சாப்பாடு ஊட்டுறதுக்கு கார் நிப்பாட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே ஃபெசிலிட்டி. அடைச்சி போட்ட மாதிரி இல்லாமல் 1800க்கு எவ்வளவோ பரவாயில்லைங்க. 2 டைம் சாப்பாட்டோட கோயில் பக்கத்துலேயே சூப்பராக இருந்துச்சு. இனிமேல் நாங்கள் அடிக்கடி போனோம் அங்கே தான் ஸ்டே பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஆகிட்டோம். அந்தளவுக்கு இருந்துச்சு ஹோட்டல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.